ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகும் 10 நிமிடங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்கள்ல எத்தனை பேருக்கு இது தெரியும்? சாப்பிட்ட பிறகு 10 நிமிடங்கள் நாம நடக்கிறதுனால உங்களுடைய குடல்ல இத்தனை மாற்றங்கள் ஏற்படும்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நடக்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துல நேர்மறையான தாக்கத்தை உண்டு செய்யும். குறிப்பா நாட்களின் மற்ற நேரங்கள்ல நடக்கிறத விட உணவுக்கு பிறகு நடக்கிறது ஆரோக்கியத்திற்கு இன்னும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா குடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது நன்மையை செய்யுது. அதே நேரம் நாம வேகமா நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உணவுக்கு பிறகு குமட்டல் தசைப்பிடிப்பு இருந்தா உணவுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து நாம் நடக்கலாம். படிப்படியா குறுகிய நடைப்பயணத்தோட தொடங்குறது எளிதாக இருக்கும். உணவு செரிமானம். நடைப்பயிற்சி செய்கிறது மூலமா இரைப்பை குடல் அமைப்பு அல்லது உடலின் செரிமான அமைப்பு சீராக செயல்படுதாம். இதனால உணவுகள்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடல் கழிவுகளாக மாறுவது சீராக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உணவு செரிமானம் ஆகாமல் உண்டாகும் வாய்வு மற்றும் அசௌகரியம் போன்றவை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பை குடல் பாதை என்பது வாயில் தொடங்கி உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய் வரைக்கும் உள்ளது. நடைப்பயிற்சியின் மூலம் இது எல்லாமே சீரான செயல்பாட்டை வெளிப்படுத்துது. உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நடக்கிறது நமக்கு குடல் பாக்டீரியாவை மேம்படுத்துது. நடைப்பயிற்சி செய்கிறது மூலமா அது குடலில் இருக்கும் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நடைப்பயிற்சி செய்கிறது மூலமா குடல் நுண்ணுயிர்களை வளப்படுத்த முடியும். இது இரைப்பை கோளாறுகளை குறைக்க உதவி செய்து நடைப்பயிற்சி செய்வது குடலில் இருக்கும் தசைகளை சுறுசுறுப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. உடலை நகர்த்துவது குடல் மட்டும் அல்லது உடலின் அனைத்து தசைகளுக்குமே நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நடைப்பயிற்சி செய்கிறது மன அழுத்தத்தை குறைக்குது. நடைப்பயிற்சி செய்கிறது மூலமா கார்டிசோல் அளவு குறைக்கப்படுது. இதனால மன அழுத்தம் தடுக்கப்படுது. மன அழுத்தம் குறையிறதுனால குடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எரிச்சலோட சேர்ந்த குடல் நோய்க்குறிகள் இருந்தா நீங்கள் மன அழுத்தம் நிர்வகிக்கிறதுக்காக நிச்சயமா இந்த நடைப்பயிற்சி பண்ணலாம். இந்த நடைப்பயிற்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. நடைப்பயிற்சி செய்யறது மூலமா இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் பரவலா கிடைக்கும். நடைப்பயிற்சி செய்யறதுனால குடல்ல இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால குடல் செயல்பாடுகள் சீராக இருக்கும். அதே நேரம் குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால குடல் இயக்கமும் தினசரி அடிப்படையில் இருக்கும். இதனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும். குடல் செயல்பாடுகள் சீரா இருக்கிறதுனால தான் உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சி கழிவை வெளியேற்றும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவுக்கு பிறகு 10 நிமிடங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரிசர்ச்ல வயிறு உப்புசம் உள்ளவர்கள் உணவுக்கு பிறகு 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் நடைப்பயிற்சி செய்யறதுனால வயிறு உப்புசம், ஏப்பம், வாய்வு போன்ற இரைப்பை குடல் அறிகுறிகளை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவுக்கு பிறகு நடைப்பயிற்சி செரிமான மருந்துகளை விட பயனளிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லப்படுது. உணவுக்கு பிறகு நீங்க 10 நிமிஷம் நடக்கிறீங்க அப்படின்னா வாய்வு மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவி செய்து இரத்த சர்க்கரையை சீராக வச்சிருக்க ரொம்பவே உதவி செய்யுது. உணவுக்கு பிறகு நடக்கிறது தூக்கத்தை மேம்படுத்த உதவி செய்யுது. உணவுக்கு பிறகு இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுது. நடைப்பயிற்சி மன ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யுது. எடை இழப்பை ஊக்குவிப்பதில் இது ஒரு வகையில் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.